அமெரிக்க மக்காச்சோளத்தை இந்தியா ஏன் இறக்குமதி செய்வதில்லை? அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹார்வர்ட் லுட்னிக் சமீபத்தில் எழுப்பிய கேள்வி இந்திய அமெரிக்க இடையான வர்த்தக உறவில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு என்று பெருமை கொள்கிறது. அப்படியானால் ஏன் அந்த 140 கோடி மக்களும் ஒரு பூச்செடி அமெரிக்கா மக்காச்சோளத்தை கூட வாங்கக்கூடாது என்று அவர் நேரடியாக இந்தியாவை நோக்கி வினவிய கேள்வி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மக்காச்சோள வர்த்தகத்தில் நிலவும் பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது. லுட்னிக்கின் இந்த கூற்று முற்றிலும் தவறானது என்று சொல்ல முடியாது. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த மக்காச்சோள இறக்குமதி சுமார் 0.97 மில்லியன் டன் ஆகும். இதில் மியான்மரில் 0.53 மில்லியன் டன் மற்றும் உக்ரைனில் 0.39 மில்லியன் டன் ஆகிய நாடுகளிலிருந்து பெரும்பான்மையான இறக்குமதி நடைபெற்றது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மக்காச்சோளத்தின் அளவு வெறும் 1100 டன்கள் மட்டுமே. ஆனால் இந்தியா ஏன் அமெரிக்க மக்காச்சோளத்தை அதிகம் இறக்குமதி செய்யவில்லை என்பதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளது. முதல் காரணமாக இந்தியா ஆண்டுக்கு 0.5 மில்லியன் டன் மக்காச்சோளத்தை 15% இறக்குமதி வரியுடன் அனுமதிக்கிறது. இந்த வரம்பை மீறி இறக்குமதி செய்யப்படும் மக்காச்சோளத்திற்கு 50% வரி விதிக்கப்படுகிறது. இது அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்வதற்கு ஒரு தடையாக உள்ளது. மேலும் மிக முக்கியமாக மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்ய இந்தியா அனுமதிப்பதில்லை. உலகிலேயே மக்காச்சோள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் அமெரிக்கா முதலிடம் வகிக்கிறது. ஆனால் 2024இல் அமெரிக்காவால் பயிரிடப்பட்ட மக்காச்சோளத்தில் சுமார் 94% மரபணு மாற்றங்கள் ரகங்களாகும். இந்த ரகங்கள் பூச்சிகள் மற்றும் களைக்கொல்லி மருந்துகளுக்கு எதிர்ப்பு திறனை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசின் இந்த கொள்கை அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா தனது மக்காச்சோளத்தை விற்பனை செய்ய அவசரப்படுவதற்கான காரணம் அதன் மிகப்பெரிய சந்தையான சீனாவுடன் வர்த்தக போரே. 2022 அமெரிக்காவில் மக்காச்சோள ஏற்றுமதியில் 5.21 பில்லியன் சீனாவிற்கு சென்றது. ஆனால் 2024இல் வெறும் 331 மில்லியனாக சரிந்தது. நடப்பாண்டில் சீனாவிற்கான ஏற்றுமதி 2.4 மில்லியனாக மேலும் குறைந்துள்ளது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தனது விவசாயிகளுக்கு புதிய சந்தையை தேடி வருகிறது. இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமானம் உயர்ந்து வருவதால் பால், முட்டை, மீன் மற்றும் இறைச்சி போன்ற கால்நடை பொருட்களுக்கு நுகர்வு அதிகரித்து வருகிறது. இந்த கால்நடை தீவனத்திற்கான தேவையை அதிகரிக்கும் மக்காச்சோளம் மற்றும் சோயா பீன்ஸ் ஆகிய கால்நடை தீவனத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் மூலப்பொருட்களாகும். அமெரிக்க விவசாயத்துறை வெளியிட்ட ஒரு சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவின் மக்காச்சோள நுகர்வு 2050க்குள் 200.2 மில்லியன் டன்னாக உயர வாய்ப்புள்ளது. இந்த தேவையை பூர்த்தி செய்ய 134 மில்லியன் டன் மக்காச்சோளம் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என்று அந்த அறிக்கை கணிக்கிறது. இந்த பெரும் சந்தையை அமெரிக்கா தன் வசம் இழுக்க ஆர்வமாக உள்ளது.